வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. உங்கள் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கொடூர சூழலை கோவையில் உள்ள பெற்றோர் எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த கொடூரத்திற்கு எதிராக அரசு எந்திரம் எதிர்வினையாற்றும் முறையும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கோவை கொடூரத்தின் உண்மை முகம் என்ன? இளம் பெண்களை ஆசை காட்டி அழைத்து சென்று ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பொள்ளாச்சி மட்டுமின்றி உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அண்ணா அண்ணா என்று இளம் பெண்கள் அந்த கும்பலிடம் சிக்கி தவித்த காட்சிகள் இன்னும் பலரது மனதில் அழியாத வடுவாக இருக்கும் நிலையில் கோவை மாவட்டத்தில் நடந்த இன்னொரு கொடூரம் மீண்டும் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கோவையில் காம கொடூரர்களின் கையில் சிக்கிய 6 வயது சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? கோவை துடியலூர் அருகே உள்ள பகுதியை சேர்ந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் குழந்தைக்கு 5 வயது, இரண்டாவது பெண் குழந்தைக்கு 3.5 வயது. திங்கட்கிழமை மாலை 5:30 மணி அளவில் கடைக்கு போன 2 குழந்தைகளும் பாட்டிக்கு வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்துவிட்டு வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தனர். மாலை 6 மணி அளவில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த அக்காவை காணவில்லை என அவரது தங்கை தாயிடம் கூறியுள்ளார். இதையடுத்து பல இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் அந்த பகுதி முழுவதும் சல்லடை போட்டு தேடி உள்ளனர். எங்குமே குழந்தை கிடைக்கவில்லை. காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தடாகம் காவல்துறையினர் நள்ளிரவு 11 மணி முதல் பொதுமக்களுடன் இணைந்து சம்பவ இடத்தில் குழந்தையை தேடி உள்ளனர். அப்போது குழந்தை கிடைக்கவில்லை. அதிகாலை 4:30 மணி வரை குழந்தையை தேடும் பணி நடந்துள்ளது. அதையடுத்து விடிந்தவுடன் தேடலாம் என பொதுமக்களும் போலீசாரும் சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டனர். அதிகாலை 4:30 மணி வரை குழந்தையை தேடி கலைத்த குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் மீண்டும் 6 மணிக்கு தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இந்த நிலையில் குழந்தையின் வீட்டருகில் ஒரு சிறிய சந்தில் முகத்தில் டி-ஷர்ட் சுற்றப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் குழந்தையின் சடலம் கிடைத்தது தெரிய வந்தது. அந்த பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர்தான் இதை பார்த்த பின்பு போலீசாரிடம் கூறினார். இப்படி வந்தீங்களா? இப்படி வந்தாங்க சார். வரும்போது இங்க கால் தெரிஞ்சுங்க. கால் தெரிஞ்சதுன்னா அங்க நின்னு சத்தம் போட்டாங்க. அப்புறம் ஆம்பளைகளும் வந்து. எத்தனை மணிக்கு காலையில? 7:30 மணிக்கு. 7:30க்கா? ஆமாங்க சார், வெடிஞ்சது. நாங்க கடைக்கு போய் பாலெல்லாம் வாங்கி வந்துட்டு தான் பார்த்தோம். நைட் டியூட்டி போயிட்டு வரனால நைட் டியூட்டி போயிட்டு வந்தனால தூங்கிட்டு இருந்தார். வந்து அம்மா அக்காவை காணா அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டனால தான் நான் எந்திரிச்சு பார்த்தேங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக மணி 6. எந்திரிச்சு போய் எல்லா பக்கமும் தேடினேங்க. தேடி பார்க்கும்போது எங்கேயுமே குழந்தை கிடைக்கவே இல்லைங்க.
அப்புறம் லாஸ்ட்டில் போய் நஞ்சுடபுரம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்து வந்து எல்லாம் எழுதி எல்லாம் இது கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. காலையில் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டு பக்கத்துலேயே குழந்தை இறந்து கிடக்குதுங்க. என்ற குழந்தை ஒன்று எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க. என்ற குழந்தை அழியாயமாக சாகடிச்சுட்டாங்க. யாருன்னு தெரியலைங்க. ஆனால் பணமாக கையில் கிடச்சதுங்க. யாருன்னு தெரியல. நான் போய் குழந்தை எடுக்கும்போது அப்படியே உடம்பு ஃபுல்லாக காயம், பிளட்டு. பெற்ற மகள் சடலமாக மீட்கப்பட்டதை கண்ட அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். அக்குடும்பத்தின் வலியும் வேதனையும் கதறலாக வெளிப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து குழந்தையின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்தனர். குழந்தை காணாமல் போனதாக பதிவான வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு போக்சோ சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டது. வழக்கு துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையே குழந்தையை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி கோவை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பக்கத்து வீட்டுக்காரரான விஜயகுமார் என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக குழந்தையின் தாய் குற்றம் சாட்டினார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலீங்க. ஆனால் குழந்தை எல்லாம் உடம்பு ஃபுல்லு பிளட்டு, காயா, எப்படி பண்றது, கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. கழுத்தையும் நெரிச்சு இதில் வந்து உதடெல்லாம் கட்டி காயமாயிருக்கு. ஆனால் அது ஒரு வீட்டில் எனக்கு டவுட்டு. பேர் வந்து விஜயகுமார்ங்கிற இளைஞன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு. அவரை பிடிச்சோம்னா யாராவது குற்றவாளின்னு சொல்லி தெரிஞ்சு போயிருங்க. விஜயகுமார் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரை போலீசார் பிடித்து விசாரிக்க தொடங்கினர். குழந்தை கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையை தொடங்கிய நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளே உடனடியாக நடவடிக்கை எடு. உன் வீட்டு குழந்தைக்கு நடந்தால் இதுதான் நீதியா? அதிகாரம் என்றால் ஒரு நீதி, அப்பாவி என்றால் ஒரு நீதியா? சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுப்பினர். குழந்தை உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோருடன் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சமரச பேச்சுவார்த்தையின் போது சந்தேகத்தின் பேரில் பக்கத்து வீட்டு இளைஞர்கள் விஜயகுமார், சந்தோஷ், கௌதம், துரை ஆகிய 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறினர். மறுநாள் வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் உறுதியளித்ததால் குழந்தையின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோரும் மாதர் சங்கத்தினரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது வரைக்கும் கொடுக்காத தண்டனை வந்து இருக்கணுங்க, கடுமையா இருக்கணுங்க. அது கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. என்ற குழந்தையை தவிர வேற எந்த குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். என்னோட குழந்தைய இதோட சரி, இனிமேல் எந்த குழந்தையுமே இது தப்பு பண்ணலான்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே இது ஒரு பாடமா இருக்கணுங்க. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்தார். குழந்தையின் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் இறுதி சடங்குகளை நிறைவேற்றினர்.
போலீசார் சொன்னபடி வியாழக்கிழமைக்குள் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. இதனால் அத்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் ஏற்பட்டதால் குற்றவாளிகள் தொடர்பாக தகவல் கொடுப்போருக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் துண்டு பிரசுரங்களை நகர் முழுவதும் ஒட்டினர். பொது இடங்களிலும் விநியோகித்தனர். கோவை மாவட்ட எஸ்பி ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் சம்பவம் நடந்த இடத்தையும் ஏன் பார்வையிடவில்லை என்ற கேள்வி எழுந்தது. குழந்தை சடலம் மீட்கப்பட்டு 60 மணி நேரம், அதாவது 2.5 நாட்கள் கழித்து மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்தார். மாநில ஆதி திராவிடர் நலத்துறை உறுப்பினர் செல்வகுமார் கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜனை சந்தித்து மனு அளித்தார். குழந்தை கொலை வழக்கில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுவர் ஒரு போக்சோ சட்டத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த போக்சோ சட்டத்தில் பதிவு செய்திருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்ற காரணத்துக்காக இந்திய அரசினால் வெளியிடப்பட்டுள்ள வன்கொடுமை தடுப்பு சட்டம் SC/ST ஆக்ட், நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கீழ் அவங்கள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யறதுனால என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான அரசு நிதியுதவியும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குங்கிறக்காக தான் இன்றைக்கி எஸ்பியை பார்த்து அந்த ஆக்டோடைய டோட்டல் இதையும் சொன்னோம். எஸ்பி அவர் ஏற்றுக்கிட்டாரு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்த ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சிறுமி கொலை வழக்கில் பல்வேறு சந்தேகங்களை முன்வைத்தனர். துடியலூர் காவல் நிலையத்தில் குழந்தை காணாமல் போன 25ஆம் தேதியிட்டு முதல் தகவல் அறிக்கையை போலீசார் பதிவு செய்துள்ளனர். அந்த அறிக்கையில் குழந்தையின் உடற்கூறாய்வின் அடிப்படையில் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை போலீசார் பதிவு செய்துள்ளனர். குழந்தையின் வாயையும் மூக்கையும் துணியால் பொத்தி குற்றவாளி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். குழந்தையின் கழுத்தில் கயிறு போன்ற ஒரு பொருளால் இறுக்கி உள்ளார் குற்றவாளி. மேலும் சில பரிசோதனைகளில் இருந்து குழந்தை தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் வசித்து வரும் நபர்கள் சொல்வது என்ன? போலீசாரின் விசாரணையில் அவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட என்ன காரணம்? குழந்தை இறந்ததே பெரிய வருத்தம் தாங்க. ஆனால் அதுக்கான குற்றவாளி இன்னி கண்டுபிடிக்கலங்கிறது அதை விட பெரிய வருத்தம். நேற்று நைட்டு ஐஜி வந்தார், ஒரு 11 மணிக்கு பார்த்துட்டு சொன்னாருங்க, குற்றவாளி பக்கத்தில் நெருங்கிட்டேங்க, அந்த டிஷர்ட் யாருதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. நீங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் சீக்கிரமாக அப்படின்னாருங்க. நேற்று நைட்டு நேற்று மதியானம் 3 மணிக்கே ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னா இனி வரைக்கும் இதுவே சொல்லலைங்க. இப்போது ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. ஏதோ ஒரு கொலை செஞ்சால் அடிதடி இதுக்கு ஒரு விசாரணைன்னு கூப்பிட்டு போனால் கூட இது கேள்வி இல்லாமல் போயிட்டு வந்துடுவேன். ஒரு சின்ன குழந்தையை கற்பழிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சந்தேகத்தின் பேரில் சொல்கிறது அது பெரிய கொலை பண்ணுற மாதிரி தான். அதுவே பெரிய அவமானமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க அப்பா நாங்கள் எல்லாருமே வர்றோம். நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுங்க. எவன் கொலையாளியோ அவனை பிடிங்க. பாப்பாவோடது நீங்கள் பிளட் டெஸ்ட்டு அது எல்லாமே எடுத்துட்டாங்க. பாலியல் வன்கொடுமைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்களும் செமன் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் தர்றோம். அந்த செலவு கூட நாங்களே ஏற்றிக்கிறோம். ஆனால் எவன் குற்றவாளி அவனை முதல்ல பிடிச்சிட்டு மீதி இருக்கிறனால வெளியே விட்டுருங்க. 6 மணிக்கு நான் பார்க்குறேங்க, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அவங்க பாட்டிக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகிறாங்க. 6 மணிக்கு பார்க்குறேங்க குழந்தைய, 6-7 மணிக்கு குழந்தைய காணோம். ஆனால் அவர் போலீஸு 8 மணிக்கு இங்கே வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுமே ஃபோட்டோ காமிச்சதுமே அவங்க 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. 8 மணிக்கு மணி 4:30 மணி வரைக்கும் நைட்டு 4:30 மணி வரைக்கும் நாங்கள் தேடுறோம். வெடிகாலையாக 4:30 மணி வரைக்கும் தேடுறோம். ஆனால் அந்த சந்துக்குள்ளே ஒரு 100 வாட்டி குழந்தைக்கு போயிருப்பாங்க. குழந்தைக்கு பிள்ளைங்க பசங்க எல்லாருமே தேடுறோம். உலகம் எல்லா கிராமம் எல்லாம் தேடி பார்க்குறோம். அப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு உறுதி சொன்னார், இங்கே தான் இருக்குமா, நீங்கள் பதட்டப்படாதீங்க, நீங்கள் காலையில் நேரம் பாருங்கம்மா, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, சவுண்டு போடாதீங்க, அவனை எஸ்கேப் ஆயிடுவான், ஆனால் இதுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அந்த சொல்லி அந்த காலையில் 6 மணி 7 மணி எங்கும்போது அங்கே குழந்தை அந்த சந்துக்குள்ளே கிடக்குதுங்க. குழந்தை வசித்த சுற்று வட்டாரங்களை சேர்ந்த மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக அவர்கள் தங்கள் பணிகளுக்கு கூட செல்லவில்லை. பெண்கள் குழந்தைகள் மத்தியில்
ஒருவித பீதி நிலவி வருகிறது. சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரைக்கும் யாரையும் ஏன் கைது செய்யவில்லை? இந்த கேள்வி போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்க அல்ல, கொடூரமான குற்றத்தை செய்தவர் சமுதாயத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக. விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்ன? இதுவரை விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்ன? இதுதான் சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட டி-ஷர்ட். இது இந்த வழக்கில் ஒரு முக்கிய தடயமாக இருக்கிறது. இந்த டி-ஷர்ட் தயாரிக்கப்பட்டது எங்கே, எந்த கடையில் விற்பனை செய்யப்பட்டது, இதை வாங்கி பயன்படுத்தி வந்தது யார் என்பதை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையான சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் இளைஞர் ஒருவர் அணிந்திருந்த டி-ஷர்ட் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ள நிலையில் குற்றவாளியை நெருங்கும் சூழல் உண்டாகி இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் போலீசாரின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கத்தில் அந்த டி-ஷர்ட்டை குற்றவாளிகள் வீசி சென்றுள்ளனர் என்றால், சம்பந்தப்பட்ட இளைஞரின் டி-ஷர்ட் எப்படி அந்த கும்பலுக்கு கிடைத்தது? இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், மார்ச் 26ஆம் தேதி அந்த பகுதியில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் இறந்துள்ளார். ஆட்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் மார்ச் 26ஆம் தேதி காலை 7 மணிக்கு குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அன்று அதிகாலை 4:30 மணி முதல் காலை 7 மணிக்குள் அந்த சந்தில் குழந்தையின் சடலத்தை குற்றவாளி போட்டுச் சென்றுள்ளார். இதனால் அப்பகுதி நன்கு அறிமுகமான நபர்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க முடியும். இதில் உச்சம் என்னவென்றால், சந்தேகத்திற்குரியவர்கள் யார் என்பதை சிறுமியின் தாய் கூறியும் விசாரணையில் பாய்ச்சல் இல்லை. நான் சொன்னது வந்து விஜயகுமார், கௌதம், சந்தோஷ்குமார், துரைராஜ் 4 பேர் சொன்னாங்க. இதில் வந்து நான் 8 பேரில் வந்து நான் சொன்னது வந்து 4 பேர். அந்த 4 பேர்லேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த 8 பேர்லேயும் இவங்க தான் சொல்லி போய் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக நான் கேட்டிருக்கேங்க. என்னோட இது வந்து அந்த குற்றவாளி யாரான்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு காட்டிட்டு தான் அப்புறம் மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள ஆய்வு மேற்கொண்ட சமூக செயல்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் போலீசாரின் விசாரணை முறை மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கோயம்புத்தூருடைய போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் தோத்து போயிருக்கு நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். எவ்வளோ வழக்கில் துரிதப்படுத்த வேண்டிய போலீஸார் ஒரு நாளில் 2 நாள்லேயே வந்துட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் துப்பு துறக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு துப்பு பணம் கொடுக்குறோம் அறிவிக்கிறோன்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் இங்கே தோத்து போய் கிடக்குதுன்ற கடுமையாக சார்ஜ் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொலை செய்யப்படுற அந்த பெண்கள் சிறுமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி தலித் பெண்களாக இருக்கிறாங்க, தலித் சிறுமிகளாக இருக்கிறாங்க. இதில் அதிகமாக நான் குற்றம் சுமத்துறது இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, இங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்ட போலீஸார் வந்து புலன் விசாரணை தோற்று போயிருக்குன்னு ஏன் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா வழக்குகள் கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய பெண்கள் மீதான கொலை வழக்குகள் ட்ரையலுக்கு போகிறது கிடையாது, எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெண்டிங்காக இருக்கிறது. மாநில குழந்தை நல உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் விசாரணை நடத்திய வழக்கறிஞர் மோகன் இது கூட்டு பாலியல் வன்புணர்வு என்கிறார். இந்த குழந்தை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட்டு பாலியல் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஏன்னா இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் உறுதி செய்யப்படும். இருந்தாலும் காவல்துறையோட அவங்களோட அனுபவத்தில் அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. எங்களுக்கும் வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களும் இந்த விஷயத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பள்ளியில் படிச்சுட்ருக்கு. அந்த பள்ளியையும் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட மலையடிவாரம். அந்த மலையடிவாரத்தில் அந்த குழந்தை வந்து அன்று வரை 4:30 மணிக்கு பள்ளிக்கு வீட்டுக்கு கிளம்பும் வரை எந்தவித தொந்தரவும் இல்லை, சராசரியாக இருந்திருக்கு. எல்லா குழந்தையோடையும் விளாண்டுருக்கு, எல்லா குழந்தையோடையும் இருந்திருக்கு. ஏன்னா சராசரியாக அந்த முன்பே வந்து ஒரு குழந்தை அபியூஸ் பண்ணப்பட்டால் அவங்கள்ட்ட மாற்றம் இருக்கும். அதை நாங்கள் திரும்ப ரொம்பவும் வலியுறுத்தியும் கேட்டால், கடந்த 1 வாரத்திலேயோ அல்லது இது மாதிரி இந்த குழந்தை இருக்குன்னா இல்லை, இது எப்பொழுதுமே அந்த குழந்தை அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற சம்பவங்களில் மாநில குழந்தைகள் நல உரிமை ஆணையம் என்ன செய்கிறது என்று தேவநேயன் கேள்வி எழுப்பியுள்ளார். குழந்தை மீது நடக்கிற பாலியல் உரிமை தடுப்பு சட்டம் மாநில கண்காணிக்கிற அமைப்பு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். தமிழ்நாட்டில் குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் இருக்கிறது.
அந்த அமைப்பு தான் இந்த சட்டத்தை கண்காணிக்கணும்னு சட்டம் சொல்லுது. இப்போ இந்த அமைப்புக்கு உரிய தலைவர் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் இருக்கிறாங்க, பொறுப்பான நபர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 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 மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் இந்த சட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு லீகல் செல் இருக்கிறதா, வழக்கறிஞர் இருக்கிறாங்களா, டாக்குமெண்டேஷன் செல் இருக்கா, ஆய்வாளர் இருக்கிறாங்களா, இல்லை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்லை இந்த 2012 தமிழ்நாட்டில் எவ்வளோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா, மாவட்ட அளவில் ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறது யார், வழக்கை வந்து பாதிக்கப்பட்டவன் 2 வாரத்தில் வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கான். நிறைய வழக்குகள் தமிழ்நாட்டுக்கு பாலியல் வன்முறை பண்ணிடுறான், 2 வாரத்தில் வெளியே வந்து சுற்றுறான். அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மனநிலை என்ன? அப்போ மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு வலுவான அமைப்பு ஏன் கொடுக்கல? இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலிங்க போக்சோ சட்டத்தை அமலாக்குற பொறுப்பு யாராச்சும் கண்டுபிடிச்சு காட்டுங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி தண்டிக்கப்படுவது மிக குறைவான எண்ணிக்கையில் நடக்கிறது என்கிறார் குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் ஆண்ட்ரூ. 100 வழக்குகளை பதிவாகுனாக்கா அதில் 80 வழக்குகளை என்ன குற்றவாளி விடுவிக்கப்படுகிறான், 20 வழக்குகளில் மட்டும்தான் குற்றவாளி தண்டிக்கப்படுகிறான். அப்போ இந்த 20 குற்றவாளியை கடுமையாக தண்டிக்கிறதுல கிடையாது, இந்த 80 குற்றவாளி ஏன் தப்பிச்சான்னு தேடுறதுல தான் இனி இந்த குற்றங்கள் நிகழாமல் பார்க்க முடியும். அப்போ இந்த 80 குற்றவாளிகள் ஏன் தப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சரியான விசாரணை நடைமுறைகள் இல்லை. உதாரணத்துக்கு போக்சோவில் 2 மாதத்துக்குள்ளே விசாரணை முடிச்சாகணும், 4 மாதத்துக்குள்ளே கேஸை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்கிறது கிடையாது. ஏன் 2 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், 4 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை திரும்ப அந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் என்ன ஆகிடுதுனாக்கா இந்த வழக்குகள் நீளும் பொழுது பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, இந்த என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வானா, எத்தனை முறை அந்த பிள்ளை நான் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவேன், எத்தனை முறை நான் குழந்தை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போவேன், எத்தனை முறை குழந்தை கூப்பிட்டு நான் இது போவேன், எனக்கு அட்வொகேட்ட போவேன், வேணாம் என் குழந்தைய விட்டுடுங்க. அப்போ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இது நடக்கவே இல்லைன்றவாங்க. அதனால தான் அக்விட்டல் வந்து நிற்கிறது, அதனால தான் குற்றவாளி தப்பிக்கிறது. மாற்றம் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு என்பது ஆண்கள் முறையாக வளர்ப்பதிலிருந்து தொடங்குகிறது.